வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவு இது. எனது நெருங்கிய நண்பர் அவர் ஆட்டோ ஓட்டி ரொம்ப எளிமையா நேர்மையா சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி வந்துட்டு இருக்காரு. ரொம்ப நேர்மையான மனிதர். எந்த இடத்துல யாருக்கும் ஒரு சிறு அளவு கூட கபடம் நினைக்க மாட்டார். அந்த அளவுக்கு நல்ல நட்பா பழகக்கூடிய மனிதர். அவர் என்னன்னா அவருடைய மகளுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு நடந்துட்டு இருக்கு, மருத்துவ சிகிச்சை போயிட்டு இருக்குது. இந்த சூழலில் கொஞ்சம் பணம்லாம் நிறைய தேவைப்பட்டு நிறைய இடத்துல ஒரு பணம்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சூழலில் வந்து அவர் ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வந்தது. நரேந்திர மோடியோட இந்திய பிரதமரோட போட்டோவை போட்டு இந்த லிங்கை தொட்டிங்கன்னா 5000 ரூபாய் வந்து இந்திய அரசாங்கம் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்த உடனே சரி நமக்கும் பணம் தேவை இருக்குது, இது பிரதமரோட போட்டோ போட்டிருக்குது, அதனால ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த லிங்க்ல போய் தொடர்றாரு. அப்படியே லிங்க் உள்ளுக்குள்ள கொண்டு போய் கடைசியில லிங்க்ல இருந்து ஒரு லிங்க்குள்ள போய் இன்னும் டச் பண்ணி போக பார்த்தா இவருடைய மகளோட மருத்துவ செலவுக்காக கிட்டத்தட்ட 19,00,000 ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருந்திருக்காரு. அந்த அமௌண்ட் முழுசாவே அவங்க எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு பெரிய தொழில்நுட்பம் தான் இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. இப்ப எல்லாம் வந்து ஸ்மார்ட் ஒயிட் காலர் ஃபண்டர்வாங்க. இது ஸ்மார்ட் காலர். ரொம்ப ஐடியா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவை. சின்ன ஐடியா இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஆசையை தூண்டணும். அவங்களோட பண தேவை எல்லாருக்குமே இருக்குது. இந்த பண தேவை பயன்படுத்தி இவங்களுக்கு ஆசையை தூண்டினா ஆட்டோமேட்டிக்கா இவங்க லிங்க்ல தொட்டு அவங்களோட பணத்தை எல்லாம் நம்ம எடுத்துடலான்ற ஒரு பெரிய டெக்னாலஜி இப்போ எல்லா விதத்துலயும் உருவாயிட்டு இருக்குது. நம்ம இது மட்டும் கிடையாது. டிமார்ட், ஜியோ, இந்த மாதிரி டிமார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து 300 ரூபாய்க்கு தரோம் அப்படின்ற ஒரு விளம்பரம் வருது. ஜியோல வந்து இந்த நெட்வொர்க்ல போய் தொட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு வந்து இலவச ரீசார்ஜ் சொல்லுது. அதே மாதிரி முதலமைச்சர் படம் போட்டு நிறைய விளம்பரம் வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லா விதத்துலயும் நம்மளுடைய ஆசையை தூண்டி அதில் நம்ம அந்த லிங்க்ல தொட்ட உடனே ஆட்டோமேட்டிக் நம்மளோட அக்கௌண்ட்ல பணத்தை ஃபுல்லா எடுத்துடுறாங்க. இது தொடர்ச்சியா எல்லாருக்கும் நடக்குது. இந்த மாதிரி நடக்கக்கூடாது, ரொம்ப விழிப்புணர்வா இருக்குன்னு சொல்லி நம்மளோட காவல்துறையை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை பத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி சின்ன சின்ன தவறுகள்னால நம்மளுடைய சேர்த்து வச்ச ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தை நண்பர் இழந்த மாதிரி பல பேர் இழந்துட்டு தான் இருக்காங்க. இது நம்ம வந்து நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிற நம்மளோட அறியாமையும் நம்மளோட ஏமாற்று தரத்தையும் மற்றவங்க மேல காவல்துறை மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ குற்றம் சொல்றதுனால எதுவும் நடக்காது. ஏன்னா காவல்துறை வந்து இதுக்காக தனியா ஒரு டீமை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த குற்றங்களை வந்து சைபர் குற்றங்களை வந்து தடுக்கணும்ட்டு பெருமளவு முயற்சியை பண்றாங்க. அதே மீறி நம்மளா போய் ஏமாறதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. தயவுசெய்து இந்த மாதிரி லிங்குகள் வந்தா கண்டிப்பா யாரும், ஏன்னா காவல்துறையும் சரி மற்ற எல்லா இடத்துலயும் சொல்றவங்களும் வந்து தெரியாத நம்பர் இருந்து வர லிங்க் எதையுமே நீங்க தொடாதீங்க, அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட அழிவுல ஏற்படுது அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல வந்து விளம்பரம் கொடுத்துதான் இருக்காங்க காவல்துறை சும்மாலாம் இல்லை. உண்மையிலேயே அவங்களுடைய எவ்வளவு இடைவிடாத கிரிமினல் அஃபென்ஸ் நடுவில் இந்த சைபர் கிரைமோடைய பாதிப்பு நிறைய இருக்கிறதுனால அதுக்கும் பெரிய அளவு முயற்சி ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட முதல் விஷயம் இந்த மாதிரி லிங்க் தொடாம இருக்கணும். அப்படி தொட்டுட்டோம் நம்ம பணம் போயிடுச்சுன்ற சூழ்நிலை வந்த உடனே முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஒருவேளை மிச்சம் மீது எவ்வளவு வேற அக்கௌண்ட்ல பணம் இருந்தாலும் முதல்ல அந்த பணத்தை எல்லாம் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருங்க. ஏடிஎம் வழியாவோ இல்லை வேற யாரும் ஃப்ரெண்டுக்கு ஜிபேலையோ பணத்தை மாத்திருங்க. அடுத்து உடனடியாக சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930 1930, இது வந்து காவல்துறையோட சைபர் கிரைம் நம்பர். இதுக்கு ஒரு புகார் அறிவிச்சிருங்க. இந்த மாதிரியான லிங்க்ல வந்து புகார் கொடுத்துருங்க. அடுத்து பேங்க்குக்கு போயிட்டு முறைப்படி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இவரோட பணம் திருடப்பட்டது, களவாடப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஏமாத்தி எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற இதெல்லாம் வந்து அடுத்து எங்கேயாச்சும் உங்க பணம் திரும்ப உங்களை மாதிரி பல பேர் ஏமாறதுக்கு முன்னாடி தடுக்கிறது ஒரு வழியா இருக்கும். ரெண்டாவது உங்க பணம் வேற எங்கேயாச்சும் இருக்கும்போது ரெக்கவர் பண்ணி கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து உடனடியாக எடுங்க. ஏமாத்துட்டோம்னு நினைச்சு ரொம்ப சோது நிற்காதீங்க. ஏமாந்த அடுத்த என்ன செய்யணும்ன்றதை யோசிச்சு செய்யுங்க. இந்த சூழல்ல வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து போதோ அதே அளவுக்கு இந்த குற்றங்களும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. இதை வந்து முறைப்படி வந்து நம்ம தடுக்கணும்னா அது நம்ம கையில மட்டும்தான் இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி எந்த விதமான போலி விளம்பரங்களை நம்பி லிங்குக்குள்ள போகாதீங்க. நம்மளோட தேடி ஓடி வச்ச பணத்தை வீணா யாரும் தின்னுட்டு போக விட்டுறாதீங்க. கவனமா இருப்போம், விழிப்பா இருப்போம், விழிப்புணர்வா இருப்போம். நன்றி.